ஆயிலே வேணான்றவங்க இந்த மாதிரி சமையலை வந்து நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்லாம். ஸோ இனிமேல் டயட் மார்னிங்கா? வாரத்தில் ஒரு 2 நாள் டயட்டில் வந்து பயங்கர செலிப்ரேஷன் தான். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அம்மாவுடைய பர்த்டேவா? நான் ஆல்ரெடி ரமேஷோட கல்யாண நாளுக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சு. வேலை செய்ய சொன்னா சரியாவே செய்யறது கிடையாதுப்பா. கொஞ்ச நேரம் கிண்டுங்க தேங்காய் திருவுறன்னா கீழியம் மேலையும் அம்மாவுடைய பக்கெட் லிஸ்ட்ல வந்து அவல் விகடன் புக்ல என்னுடைய இது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடியாது அப்படின்றது எதுவுமே கிடையாது. நம்மளால எல்லாமே முடியும். ஸோ எப்போ கார் ஓட்ட கற்றுக்க போறீங்க? நான் பட்டன் கோயம்பேடு போயிட்டேன், ஓட்டிட்டு வந்து டம்முன்னு விட்டாங்க பாருங்க. சாரிமா ஒரு வாரமா கத்துக்கிறேன். ஐயோ நான் 3 நாள் தானே ஆச்சு. சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க. அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்ம கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்ம கிட்ட கிடைக்கும். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு சூப்பரான டயட் இருக்கவங்க கூட சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட்டு தான் நம்ம பண்ண போகிறோம். அதாவது பிரேக்ஃபாஸ்ட் தான் பண்ண போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இங்கே வந்து ராகி மாவு, கம்பு மாவு, அதுக்கப்புறம் கோதுமை மாவு 3மே வச்சுருக்கேன். 3த்தையுமே நல்லா வறுத்துட்டு புட்டு பண்ண போகிறோம். இதில் எதுலேயுமே நம்ம ஆயில் வந்து கலக்க போகிறதில்ல. பச்சை பயிர் வந்து போட்டு நம்ம வந்து குழம்பு வைக்க போகிறோம். அதுலேயுமே நம்ம ஆயில் வந்து சேர்க்க போகிறதில்ல. ஆயிலே வேணான்றவங்க இந்த மாதிரி சமையலை வந்து நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்லாம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நல்லா ஃபஸ்ட்டு வந்து வறுத்து எடுத்துக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேழ்வரகு மாவு, இது கம்பு மாவு, இது வந்து கோதுமை மாவு, இது எல்லாமே நம்மக்கிட்டேயே இருக்குது. அதில் தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம். ஒரு பெரிய தட்டு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தட்டு எடுத்துகிட்டு வறுத்து அதில் கொட்டிட்டு அதுக்கப்புறம் ஜலிச்சுட்டு பண்ணலாம். நீங்கள் வறுக்கலை அப்படின்னா இந்த 3 மாவுமே ஒரு வந்து வெள்ளை துணியில் கட்டி இட்லி குண்டானில் வச்சுட்டு நல்லா வெந்த உடனே எடுத்து நல்லா ஜலிச்சுட்டு கொஞ்சம் நேரம் காத்தார வச்சுட்டு டப்பாவில் கொட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து அடிக்கடிக்கு இந்த புட்டை வந்து பண்ணலாம். ஸோ இனிமேல் டயட் மார்னிங்கா? இன்னைக்கு மட்டும்தான் டயட் மார்னிங்கா? இன்னைக்கு ஒரு நாள் வாரத்தில் ஒரு 2 நாள் டயட். வாரத்தில் ஒரு 2 நாள் வந்து டயட் ரெசிபிஸாக வரும். ஓகே, இது வந்து 1/4 கிலோ மாவு. ஓகே, இது அப்படியே வந்து கொஞ்சமாக கொட்டி நம்ம வந்து பொன் வறுவலாக, அதாவது மனம் வரணும். ரொம்ப தீயவும் கூடாது, ரொம்ப வறுக்காமலும் இருக்கக்கூடாது, மனம் வரணும். இங்கே சிம்மில் இந்த அடுப்பில் வச்சுக்கலாம். இது கொஞ்சம் அதிகமான தீ உரைக்குது, அதனால் இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வச்சுக்கலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா பச்சை பயிரில் தான் பண்ணணும். நைட்டே ஊற வச்சு பண்ணணும். பச்சை பயிர் வந்து நைட்டு ஊற வைக்கல நான், அதனால் பாசிப்பருப்பு போட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை பயிரில் இன்னொரு நாளைக்கு வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இது வந்து பாசிப்பருப்பு. ஆமாம், அதான் சிறும்பருப்பு. இது எவ்வளோ எடுத்திருக்கீங்க? இது வந்து நான் வந்து 150 கிராம் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ அது இல்லைனா இது எடுத்துகிட்டு பண்ண வேண்டியதுதான். நான் வந்து அதாவது 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அவ்வளோதான். கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதே மாதிரி வெறும் மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். இந்த மாதிரி வந்து வாசனை வரும். நம்ம வறுப்படும் போது வறுத்த வாசனை வரும். அப்படி வரும்போது இந்த மாவை எடுத்துடணும். இந்த தட்டில் கொட்டிடலாம். இது நல்லா வந்து ஆறட்டும். அப்படியே இப்போ வந்து இதில் நம்ம கம்பு மாவு கொட்டிக்கலாம். நான் வந்து எல்லாமே 1/4 கிலோ எடுத்திருக்கேன், 3/4 கிலோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த 3/4 கிலோ வந்து 2 பேர் தான் இருக்கிறீங்க அப்படின்னா 3த்தையும் சேர்த்து நல்லா வறுத்து கொஞ்ச நேரம் பேன் கீழே வச்சு காத்தாரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜலிச்சு டப்பாவில் கொட்டி வச்சுக்கோங்க. டக்குன்னு செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள், இந்த புட்டு மாவையும் நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். இது பேர் என்ன புட்டு? மிக்சட் புட்டு மாவு. ஆமாம், சூப்பராக இருக்கு. இதில் வந்து இன்னும் கம்பு சேர்க்கலாம், அதுக்கப்புறம் சிகப்பரிசி சேர்த்துக்கலாம், இதில் எல்லாமே சேர்த்துக்கலாம். ஒரு வேலை செய்ய சொன்னால் சரியாகவே செய்யறது கிடையாதுப்பா. சே, அடுப்பு அப்படின்னா கீழே சிந்தத்தான் செய்யும். சண்டையில் கிளியாத சட்டை எங்கே இருக்கு? அந்த மாதிரி மாவுன்னா கீழே சிந்தத்தான். கொஞ்ச நேரம் கிண்டுங்க தேங்காய் திருவுறன்னா 2 பேருமே கீழியம் மேலேயும் சிந்தி வச்சிருக்காங்க. ஓகே, இந்த மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆமாம், கம்பு மாவு வறுப்பட்டாச்சு. அதையுமே நம்ம இதுலேயே கொட்டிக்கலாம். இப்போ நம்ம கோதுமை மாவு, கோதுமையே வறுக்கணும். ஆமாம், அதுவுமே வறுக்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து தேங்காய் திருவிட்டு இருந்தாங்க. இந்த மிஷின் வந்து நீங்கள் நிறைய பேர் என்கொயரி பண்ணியிருந்தீங்க. இது வந்து இந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம்.
சொன்னாங்க குமரன் ஸ்டோரில் கேட்டா ப்ரோ அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க ப்ரோ, இதே இதில் வந்து வேற ஏதோ ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அது சூப்பராக இருக்கு. அது சூப்பராக இருக்கு. அது வந்து பிரீத்தி பிராண்டுங்கம்மா. ஆமாம், இதே மாதிரியே சொல்கிறேன். அப்படியா? இதே மாதிரியே வேற ஒரு கம்பெனியில் இருக்கான். பட் அது எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. சரி. இது வந்து யூஸ்ஃபுல் தான். ஆனால் இதில் என்ன ஒரே ஒரு இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளில் உங்களுக்கு வந்து இந்த கீழே இருக்க லாக் வந்து லாக் ஆகாது. ஸோ இது லாக் ஆனால் தான் நம்மளால் வந்து ப்ராப்பராகவே பண்ண முடியும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் இது. ஸோ இது ஒன்று தான் ப்ராப்ளம். இது நம்ம வாங்கி ஒரு 5-6 வருஷம் ஆகிட்டு இருக்கோங்களா? 5 வருஷம் 5 இயர்ஸ் இருக்கும். ஒரு 4 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து இந்த கீழே வந்து இந்த ரப்பர் வந்து போயிடுச்சு புஷ். ஸோ அதனால் லாக் ஆகாது. இது ஒன்று தான் இஷ்யூ. இங்கே என்னங்கம்மா வச்சுருக்கீங்க? பருப்பா? அதான் அந்த பாசி பருப்பு போட்டேன், மஞ்சத்தூள் உப்பு போட்டேன். அதில் ஒரே ஒரு வெங்காயம் வந்து போடணும், கொஞ்சம் வேகட்டும். கோதுமை மாவையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அந்த பாசிப்பருப்புக்கு வந்து ஒரே ஒரு வெங்காயம், இப்படி சின்ன வெங்காயமாக போட்டால் போதும். வெந்துட்டுருக்கு. இதுலேயே அந்த வெங்காயத்தை போட்டுருவோம். வெங்காயத்தை போட்டுட்டு ஒரு கிண்டி விட்டுடலாம். நம்ம இது வந்து ரொம்ப நீங்கள் வேக விட வேணாம், ஒரு 3/4 வேக்காடு வெந்தாலே போதும். மாவு வறுக்கும் போது நம்ம வந்து கை விடாமல் வறுக்கணும். கம்மியான தீயில வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம், 1 நிமிஷத்துக்கு ஒரு முறை கலந்து விட்டுக்கிட்டே நம்ம வந்து இதை வந்து பக்கத்தில் இருக்கிற வேலையும் நம்ம பார்த்துடலாம். பாருங்க, நல்லா வந்து அந்த கோதுமை மாவு கொஞ்சம் கலர் மாறிடும். அந்தளவுக்கு கோதுமை மாவை வந்து நம்ம வறுக்கணும். இதை வந்து கொட்டிடலாம். கொட்டிட்டு கொஞ்சம் நல்லா வந்து ஆறட்டும். ரவுண்டு கலரி விட்டோம்னா அப்படியே ஆறட்டும். இது ஆறினோடனே நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஆறட்டும். அதுங்காட்டி உங்கள்கிட்ட ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எல்லாரும் சொல்லுவீங்க நீங்கள் வந்து எனக்கு வந்து மோட்டிவேஷன்மா அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய மோட்டிவேஷன் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து அவள் விகடன் வந்து படிப்பேன். அவள் விகடன் புக்கு வந்து படிப்பேன். அதில் வந்து ஒரு பேஜில் வந்து சாதனை பெண்கள், சாதனை ஆண்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போடுவாங்க. சாதனை ஆண்கள், பெண்கள் தான், சாரி பெண்கள். அதில் வந்து போடுவாங்க. அது வந்து சின்னதாக ஆரம்பித்து பெருசாக எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதில் போடுவாங்க. அது ஒவ்வொன்றும் படிக்கும் போது நான் யோசிச்சுப்பேன், இந்த மாதிரி நம்மளும் வந்து சாதிக்கணும், முடியுமா நம்மளால் அப்படியெல்லாம் வந்து நெகட்டிவாக யோசிப்பேன். முடியுமா நம்மளால் அப்படியெல்லாம் யோசிப்பேன். முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை வந்து எனக்கு அந்த புக்கில் வந்து ஒவ்வொரு சாதனை பெண்களும் பார்க்கும்போது தான் எனக்கு வந்தது. அந்த மாதிரி தான் இந்த பர்த்டேக்கு, அதாவது என்னோட 58வது வயசில் தான் இந்த வீடியோ நீங்கள் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு தான் அம்மாவுடைய பர்த்டே. ஆமா. ஸோ நீங்கள் விஷ் பண்ணுறது விஷ் பண்ணிடுங்க கீழே. ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியான நியூஸ். அம்மாவுடைய பக்கெட் லிஸ்ட்ல வந்து அவள் விகடன் புக்கில் என்னுடைய இது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து இங்கே பாருங்க. ஆனால் இந்த புக்கு வந்து ரமேஷ் போய் தேடி தேடி பார்த்தான், கிடைக்கவே இல்லை. எஸ். ஸோ ஆக்சுவலி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஒருத்தங்க இன்ஸ்டாகிராம்லேயே எனக்கு அனுப்பி வச்சாங்க. அப்புறம் தான் வந்து இந்த புக்கு வந்துடுச்சுன்னே எனக்கு தெரியும். ரமேஷ் வந்து எனக்கு அனுப்பிச்சு வச்சாப்ல. ஆமாம், இன்னும் இந்த புக்கை வந்து நான் தேடிட்டு இருக்கேன், கிடைக்கல. ஸோ ரொம்ப ரொம்ப அம்மா யாரெல்லாம் இந்த புக்கை நீங்கள் படிச்சிங்க, எப்படி இருந்தது, உங்களுக்குள்ள ஒரு ஊக்கம் வந்துதா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்மளால் எல்லாமே முடியாது அப்படின்றது எதுவுமே கிடையாது. முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ஸோ எப்போ கார் ஓட்ட கற்றுக்க போகிறீங்க? அதான் சொன்னேனேப்பா, இன்னும் 2 மாசத்துல போகலாம். 2 மாசத்துல போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுங்க. அதுக்கு கீழே அவ்வளோ கமெண்ட்ஸு செம்மையா. கண்டிப்பாக நீங்கள் ஓட்டுங்க. நம்ம அந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் வந்து லைசன்ஸ்லாம் எடுத்துட்டோமா, ஆனால் வந்து நான் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தேன், இப்போ வந்து நான் எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நம்மளை பார்த்து ஒரு ஆள் இன்ஸ்பயர் ஆகி, அம்மாவை பார்த்து ஒரு ஆள் இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் பண்ணுறீங்க அப்படின்றது. ஸோ ரொம்ப தேங்க்யூ. எதாக இருந்தாலும் தைரியமாக பண்ணுங்கள், இறங்கி பார்ப்போம் நம்ம என்னன்னா. ஆனால் நிறைய பேர் சொன்னது, அம்மா நான் வந்து கற்றுக்கிட்டேன் ஆனால் பயம் ஆனால் இப்போ வந்து நான் கண்டினியூவாக பண்ணுறேன். ஒரு விஷயத்த சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், பைக் ஓட்ட கற்றுக்கின 3வது நாளே நான் பட்டன் கோயம்பேடு போயிட்டேன். அதை சொல்லிட்டேன்லப்பா. ஆமாம், சொல்லிட்டீங்க. செம காமெடி. அந்த சின்ன பொண்ணு தான், ஒரு 16-17 வயசு பொண்ணு. ஓட்டிட்டு வந்து டம்முன்னு விட்டாங்க பாருங்க, நல்லா காலிலே விட்டுட்டாங்க. அந்த பொண்ணு பாவம். சாரிமா, நான் இப்பதாமா 1 வாரமா கத்துக்கிறேன். நானே இப்பதாமா கத்துக்கிறேன். ஐயோ, நான் 3 நாள் தானே ஆச்சு. நான் கரெக்டா பிரேக் போட்டேன், அவங்களால பிரேக் போட்டு பேலன்ஸ் பண்ண முடியல. அதனால பைக் ஓட்டும் போது கீழே விழுவோம், எழுந்துப்போம், அதெல்லாம் வந்து சகஜம் தான். ஆனால் கவனமாக ஓட்டணும் மெயினா. கரெக்ட். ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக ஓட்டுங்க. இந்த புக்கு கிடைச்சா நீங்கள் இது பண்ணுங்க. ஆமாம். ஸோ இன்னைக்கு வந்து அம்மா செம்ம ஹாப்பி. அந்த புக்கில் வந்தது எத்தனையோ வருஷம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. மற்ற புக்கிலலாம் வந்து எடுக்கிறாங்க, ஆனால் இவங்க வந்து எங்க
என்கிட்ட கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுக்காக கேட்டாங்க. அவங்களுடைய அவல் டிஜிட்டல் பிளாட்ஃபார்முக்காக நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னாங்க. எங்களுக்கே சர்ப்ரைஸாக இருந்தது வந்த உடனே. ரொம்ப தேங்க்யூ சூர்யா சிஸ்டர். அவங்க தான் வந்து நம்ம ஆல்ரெடி அவல்னு ஒரு யூடியூப் சேனல், அவங்களுடைய அவல் விகடனுடைய யூடியூப் சேனல் அவங்க தான் இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்குமே நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அது கேட்டிருந்தாங்க, ப்ரோ இந்த மாதிரி போடலான்னு இருக்கோம், ஆனால் டிஜிட்டல் பிளாட்ஃபார்முக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொன்னோம். அம்மா கிட்ட கால் பண்ணி எப்படிமா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க, ஸ்டோரி எல்லாம் கேட்டாங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கே ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ அம்மாவுக்கு வந்து இன்னைக்கு விஷ் பண்ணுறவங்களாம் கண்டிப்பாக விஷ் பண்ணுங்க. வந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு இவங்களும் ஒரு காரணம், அவங்க தான் காரணம், இவங்க தான் முக்கியமா. எஸ், நிறைய பேர் வந்து நம்மளை பார்த்து என்ன சொல்வ இங்கிலீஷ்ல இன்ஸ்பிரேஷன் ஆமா ஆயிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் செஞ்சுக்கிட்டும் இருக்காங்கல்ல ராஜா, பார்த்து நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேம்மா அந்த பிஸ்னஸ் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆல் த பெஸ்ட். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தைரியமாக எல்லாத்தையும் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். தைரியமாக பண்ணுங்க. வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுன்ற ஒரு இடம் வந்து எப்பவுமே நமக்கு இருக்கு. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு பண்ணிட்டே இருங்க நீங்க. சூப்பர். ஸோ இப்போ என்ன தேங்காய் சட்னியா? டேய் ஏன்டா நல்லா தானே பேசிட்டு இருந்தோம், அதுங்காட்டி என்ன திட்ட வைக்கிற? என்னது இது வந்து அந்த பாசிப்பருப்போட இதுக்கு. ஓகே. இந்த தேங்காய் வந்து நைஸாலாம் அரைக்கக்கூடாது, சும்மா கொஞ்சம் ஒன்றும். அதான் பாசிப்பருப்பு இதுக்குப்பா. அரைச்சிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நம்ம வந்து கலக்கி அதில் விட்டுற வேண்டியதுதான். நைஸாலாம் அரைக்கக்கூடாது, அவ்வளோதான். ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். அவ்வளோதான். மாதிரி வித்தியாசமா இருக்கு. இதில் நம்ம வடகெல்லாம் தாளிக்க போட எதுவுமே அதான் எண்ணெயே கிடையாது. இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் தேங்காய் சாப்பிடக்கூடாது அப்படின்னா கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை இதில் ஒன்றும் அதிகமாக தூள் பண்ணி போட்டுக்கலாம். உப்பு போட்டிங்களா? இதோ உப்பு போடணும். உப்பு போட்டு கலக்கி விட்டால் முடிஞ்சுதா? ஆமாம். எவ்வளோ குயிக்கா. இப்போ நம்ம புட்டு தான் பண்ண போகிறோம் அடுத்து. ஆமாம். எவ்வளோ உப்புங்கம்மா? ஒரு 3/4 ஸ்பூன் கல் உப்பு. ஓகே. இது ஜலிச்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படி இந்த கட்டியெல்லாம் இருக்கும், அதனால் இப்படி ஜலிச்சுட்டு இதை வந்து நம்ம கீழே போட்டுடலாம். பாருங்கள், இந்த அடுப்பை வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இப்படி பச்சை கருவேப்பிலை மட்டும் போட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நீங்கள் பச்சை கருவேப்பிலை தான் போடணும், மஞ்சள் சிவப்பு கருவேப்பிலாம் போட்டிங்க அப்படின்னா. மஞ்சள் சிகப்பெல்லாம் இல்லை ரச்சா, நீங்கள் சார் அதனால பச்சை கருவேப்பிலை. காஞ்சி போயிருக்கும்ல கருவேப்பிலை, அதுக்காக பச்சை கருவேப்பிலை. ஓகேவா? ஓகே. இங்கே மாவா? புட்டுக்கு வந்து தண்ணி வச்சுருக்கேன். இந்த குக்கரில் தான் நான் வைக்க போகிறேன், அதனால் இங்கே மாவு பிணைஞ்சிக்கலாம். நான் வந்து ஃபுல் மாவை எடுக்கலை, கொஞ்சம் மாவு தான், ஒரு 300-350 கிராம் இருக்கும், அவ்வளோ மாவு தான் எடுத்திருக்கேன். மீதி மாவுல இருக்குது, வேணும்னா பிசைஞ்சிக்கலாம். ரெடி பண்ணி அப்படியே வச்சுட்டா எப்போ வேணாலும் இது பண்ணிக்கலாம். உப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பண்ணிடணும், மொத்தமாலாம் ஊற்றிடக்கூடாது. சும்மா அப்படி ஊற்றிட்டு இல்லை நல்லா. ஆமாம், ஆக்சுவலி வறுக்கும் போது நல்ல வாசனை, இந்த தண்ணி ஊற்றி பிணையும் போது இன்னும் வாசனையாக இருக்குது. யோகனுக்கு வந்து தண்ணி இங்கே போட்டு வச்சுருக்காங்க, அவர் குளிக்க வைக்கிறதுக்கு மார்னிங்கே. 2-3 டேஸாக மழை வேறு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு 2-3 டேஸ்க்கு. இன்றைக்கி இந்த 2-3 டேஸில் நம்ம அதாவது இன்னிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் 3 டேஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான். ஃபங்க்ஷன் இல்லை, செலிப்ரேஷன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அம்மாவுடைய பர்த்டேவா, 23rd வந்து ஸ்ரீ பாப்பாவுடைய பர்த்டே, 25th அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய வெட்டிங் டே. ஆமாம். ஸோ 3 டேஸ் யோகனோட இவங்களோட கல்யாண நாளை கொண்டாடுறாங்க. இந்த இயர் வந்து யோகனோட நம்ம இது பண்ணுறோம். அக்டோபர், இது நவம்பர். இல்லை, நான் ஏதோ சொல்ல வந்தேன், கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. சரி வேணாம், மறுபடியும் என்ன கமெண்ட்ல திட்டத்துக்கு. இல்லை ஸ்ரீயடி இது நவம்பர்மா. ஸோ 3 இது வந்து தம்பி பிறந்ததான் நீ டேட்டு தப்பா சொல்லி வச்சிருப்ப. ஆமாம் ஆமாம். ஸோ 3 நாள் வந்து ஒரு இதுதான் செலிப்ரேஷன் தான். மாதம் வந்தாலே நம்ம வீட்டில் வந்து பயங்கர செலிப்ரேஷன் தான். ஆமாம். ஸோ நான் வந்து இந்த இயர் டிசம்பரோ இல்லை வந்து ஃபெப்ரவரி மந்தில் வந்து காஷ்மீர் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து தம்பியை கூப்பிட்டு ஆல்ரெடி சொன்ன போது தம்பியை கூப்பிட்டு போக முடியல, இன்னும் நாங்கள் பிளான் பண்ணல. ஸோ மேபி அடுத்த வருஷம் போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம், பார்க்கலாம். இந்த புட்டு மாவு வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம பிணையணும். பிணைஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இப்படி உதிராக இருக்கும், ஆனால் இப்படி பிடிச்சோம்னா இப்படி இருக்கணும். அதுக்கப்புறம் உதுத்து விட்டால் இப்படி வரணும். அந்த பதத்தில் பிணைஞ்சோம்னா தான் புட்டு மாவு வந்து நல்லாயிருக்கும். இப்போ உதிராகவே இருக்கட்டுமே, நம்ம ஏன் போதவரை பிடிக்கணும்? அது பதத்துக்காக பிடிச்சி காமிச்சு. ஓகே, ஓகேவா? இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேங்காய் போட்டுக்கலாம், அதுக்கப்புறமா இந்த மாவு.
மறுபடியும் நம்ம வந்து தேங்காய் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மாவு. ஸோ ஒரு லேயர் தேங்காய் ஒரு லேயர் மாவு. யூஸ்வலாக புட்டு செய்கிறது இப்படி தான். ரொம்ப அழுத்தக்கூடாது, இப்படி லேசாக தான். நார்மல் புட்டோட இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு புட்டாக இருக்கும். இந்த மாதிரி தண்ணி கொதிக்கணும். கொதித்த உடனே நம்ம குக்கரை மூடிடுவோம். மூடிட்டு இதில் வச்சுருவோம். நம்ம டைட்டாக போட்டுட்டோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் இதை இப்படி தள்ளி விட்டுருங்க. அப்போ தான் வந்து புட்டு வந்து நமக்கு வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். வந்து நம்ம தோசை கூட ஊற்றிக்கலாம். 3 மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்றிக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து களி மாதிரி கிண்டி கூட சாப்பிட்லாம். கலக்கிட்டு களி கிண்டியும் சாப்பிட்லாம். ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வந்து இது வேகணும். இந்த பாருங்கள், மேலே இந்த மாதிரி ஆவிரி வரும்போது ஒரு 2 நிமிஷமாவது வரணும். அப்போ தான் வந்து அது வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா சூப்பரான நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுவும் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. மில்லட் எல்லா மாவும் கலந்தது. இதில் வந்து 3 மாவு தான் நம்ம கலந்துருக்கோம். இதில் வந்து இன்னும் வந்து நம்ம வந்து கம்பு மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிகப்பரிசி, கவுனி அரிசி, இது எல்லாமே சேர்த்து கூட நம்ம பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு புட்டையும் பருப்பையும் வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இருக்குன்னு. ஆமாம், ஆயிலே இல்லாமல் இதில் வந்து நீங்கள் வாழைப்பழமும் வச்சு சாப்பிடலாம். ஒரு சிலருக்கு புட்டில் வாழைப்பழம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் அந்த மாதிரி வச்சுருக்கேன். சூப்பரான இந்த பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நாங்கள் இதை முடிச்சுட்டு மத்தியானம் லஞ்சு முடிச்சுட்டு கடைக்கு போகிறோம். பாப்பாவோட பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுக்கணும். ஆல்ரெடி ரமேஷோட கல்யாண நாளுக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சு. ஆமாம், தீபாவளிக்கு வந்து மாமா வீட்டில் கொடுத்தாங்க. அது அந்த வந்து நாங்கள் கல்யாண நாளுக்கு வந்து இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஏய், நான் தனியாக எடுத்து நீங்களே எடுத்திருக்கீங்க, அம்மாவும் எடுத்திருக்காங்க. எல்லாத்தையும் மறந்துடுறான் இந்த பையன். அடா ஏன்பா நீங்க வேற இந்த ஷாப்பிங்லாம் குழந்தைங்களாம் நீ எல்லாம் ஒரு 2 மணி நேரம் கூட ஷாப்பிங்க்கு வந்து நிற்க மாட்டேன். அன்னைக்கு லக்ஷிதாவை கூப்பிட்டு போகணும். கொஞ்ச நேரம் பார்த்துக்கிறதுக்கு உனக்கு அவ்வளோ பாவம். நீ நல்லா யோசிச்சு பாரு, எவ்வளோ ஆம்பளை பிள்ளைங்க வந்து 2 பிள்ளை 3 பிள்ளைய சமாளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாரு. உனக்கு வந்து கூடவே எல்லாம் ஆள் இருக்கிற தொட்டு அதுவே டயர்டாக இருக்கு. தனியாக இருக்கிறவங்க எப்படிலாம் சமாளிக்கிறாங்கன்னு நீ யோசிச்சு பாரு. வந்து 2 பேருமே ட்ரெஸ் எடுத்திருக்காங்க. அம்மா அப்பாவும் எடுத்திருக்காங்க. சொன்னதுக்கா இவ்வளோ பேச்சு அம்மா பேசுறாங்க, நான் தடுத்து அப்படிதானே. ஸோ வந்து அதை வந்து நாங்கள் மார்னிங் வந்து வேர் பண்ணுவோம். அப்புறம் ஈவினிங் வந்து வெளியே போகும்போது இன்னொரு ட்ரெஸ் வந்து வேர் பண்ணிப்போம். ஸோ இதுதான் இப்போ வந்து பாப்பாக்கு அம்மாவுக்கு வந்து நாங்கள் ட்ரெஸ் எடுக்கணும். அதுக்காக தான் வந்து அடுத்து நாங்கள் போகிறோம். ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பிடலாமா? மத்தியானம் லஞ்ச் முடிச்சுட்டு கிளம்ப போகிறோம். ஓகே, எங்க கூட வாங்க. இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே வந்து மறக்காம சொல்லுங்க. அம்மாவுடைய பர்த்டே வீடியோ, பாப்பாவுடைய பர்த்டே வீடியோலாம் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே, பாய்.